எம்கேபி ஸ்கூல் நேயர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நாட்டு மருந்து நம்பி வருது. வாரம் வாரம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான இலவசமாக சில பல டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வரேன். என்னால போய் நினைச்சாங்க டோ பல பேர் இருக்கீங்க, அதை ஏன் வாயில சொன்னா வாயில ஒடிச்சுதான் சொல்லுவீங்க. அதனால என்னால பயணிச்ச இந்த நோயாளி வந்திருக்கார். ஆரோக்கியம் ஆரோக்கியம் தம்பி வாங்கப்பா. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம், வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம். மூஞ்ச பார்த்தா தேவாங்க, உனக்கு தேவையா கவனிச்சாங்க. சரி தம்பி, நம்ம வைத்தியசாலையை போயிட்டு இருக்க டிவில இருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் என்னை பத்தி பெருமையா பேசுப்பா. சரியா? அனைவருக்கும் வணக்கம். என்னை பத்தி நானே பேசுறேன், என்ன நோயாளி ஆரோக்கியம் சொல்லுவார். தம்பி சொல்லுங்கப்பா. எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட பேரு ஆரோக்கியம். இந்த டாக்டர் பார்த்தது பெரும் பாக்கியம். இவர் கொடுத்தா இப்போ ஒரு கருப்பு கலர் லேகியம், அது நான் இப்போ சாப்பிட்னால தான் இப்போ சௌக்கியம் அப்படின்னு சொல்ல சொன்னாருங்க. டேய், டிவி ப்ரோக்ராமே லைவ்ல போயிட்டு இருக்கு, கொஞ்சம் பார்த்து பேசு. நல்ல கேட்கல இருக்கு. இந்த கிளினிக்கு நீங்க வரும்போது எப்படி வந்தீங்க, போகும்போது எப்படி போறீங்க, அதை பத்தி எனக்கு சொல்லுங்க. இந்த கிளினிக்கு நான் வரும்போது வாட்சு செயின் மோதிரம் கார்ல வந்து இறங்கினேன். இப்போ வீட்டுக்கு போக கூட காசு இல்லாமல் நிற்கிறேன். அதை சொல்லுறீங்களா? டேய், டிவி ப்ரோக்ராம் லைவ்ல போய் சொல்றேன், இப்படியே பேசுறேன், வாய் மேலே வாசப்படவே மிச்சிடுவேன். அதே கேட்கல இருக்கியும். இந்த கிளினிக் வரும்போது வயிற்றுல அல்சர்னு சொல்லிட்டு வந்தீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் இந்த கிளினிக் வரும்போது வயிற்றுல அல்சர் வந்தேன். ஏன் துட்டேச்சு தான் உங்கள் காலேஜ் போகிற பையனுக்கே அல்சர் வாங்கிட்டாங்க. டேய், டிவி ப்ரோக்ராம் லைவ்ல போயிட்டு சொல்றேன், என்ன பேசுறேன்? யோ கையடியா, இப்படிதாங்க பக்கத்து பெட்ல ஒருத்தன் கேன்சர்னு வந்தான். அவன் துட்டு வச்சு தான் இவனுக்கு ஒரு லான்சர். கடைசியில் அவன் எமனுக்கே ஸ்பான்சர். இது கூட பரவாயில்லைங்க. 4வது வார்டில் ஒருத்தன் ஃபைன்ஸ்னு வந்தான். அவன் துட்டு வச்சு தான் புது வீட்டுக்கே போட்டான் டைல்ஸ். தம்பி, டிவி ப்ரோக்ராம் லைவ்ல போயிட்டு சொல்லிட்டே பேசிட்டு கழுத்து மேலே போட்டேனா? நான் என்னடா கேட்கறேன், என்னடா பேசுற? பின்ன இந்த கிளினிக் வரும்போது பேஷண்ட்டாக வந்தேன். இப்போ உன் ட்ரீட்மெண்ட் காசுல என்னை அடிமையாக சேர்த்துருந்தேன். என்னை எப்படா வீட்டுக்கு அனுப்புவேன்? நீ ஒரு பொறுத்துக்கோங்க தம்பி. சரி, கஸ்டமர் டைம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எப்படி வராங்கன்னு பார்க்கலாம். சார், இவர் என் பையன் சார். படிக்கவே மாட்டார் சார், படிக்கிற மாதிரி நடிப்பார் சார். முக்கியமாக பெரியவங்கள மதிக்கிறதே இல்லை சார். நம்ம நாட்டு மருந்தால ஏதாவது பண்ணுங்க சார். நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ஏம்மா, இவனோட வந்தீங்க. இஸ் நாட் மருத்துவர். என்ன சொல்றாங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் தமிழ்ல நாட்டு மருத்துவம் சொல்றேன்ல, அதான் தம்பி அவ்வளோ அழகா இங்கிலீஷ்ல இஸ் நாட் மருத்துவர் சொல்றாங்க. அதான தம்பி? ஆமா ஆமா, பாத்தீங்களா, தம்பியே ஒத்துக்கிறாங்க. தம்பி இங்க வாங்கப்பா. நான் தம்பி சைலண்டா இருக்காங்க பாக்குறீங்களா? அது ஒண்ணு இல்ல, கெஸ்ட் ரோல் இல்ல. அதான் இப்ப தம்பி கேட்பாரு, ஏமா இவன் இல்லன்னு கூட்டிட்டு வந்தாங்க. மா ஏமா இந்த கேள்வி கூப்பிட்டு வந்த லூசு கேளுமா? சார் பாருங்க சார், உங்களே மரியாதை இல்லாம பேசுறான். என்னம்மா பண்றது, அதான் கால கொடுமை. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இதுக்கு இயற்கை எவ்வளவோ கொடுத்துருக்கு. அந்த இயற்கை கொடுத்த வரத்தோடு ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் தான் வேப்ப மரம். வேப்ப மரத்துல இருந்து நம்ம ஒரு கிளையை எடுத்துக்கலாம். அந்த கிளையில இருந்து தம்பி இந்த ஒரு எடுக்கணும். ஓரல்லையா எடுத்து ஓரல்ல போட்டுடலாம். தம்பி இறங்கிப்போம். ஓரல்லையா எடுத்து எல்லாம் போடும்போது நடுவுல பூக்கெல்லாம் கனியும் வரும். இதை எடுத்து போட்டுக்கோங்க, ஏன்னா இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. தம்பி கையை நசிக்க போறீங்கப்பா. தம்பி நல்லா மையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? மையா. சரி, இந்த மாதிரி பதமா இருந்துச்சுன்னா தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்த முடியும். தம்பி இங்க வாங்கப்பா. தம்பி இப்ப நான் கேட்கறேன், படிப்பியாப்பா? படிக்க மாட்டேன். ஐயோ, படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. இந்த மாதிரி படிக்க மாட்டேன்னு சொல்ற பசங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும். தம்பி லாஸ்டா கேட்கறேன், படிப்பியாப்பா? படிக்க மாட்டேன். இந்த மாதிரி பேசுவியா? தம்பி குடிங்கப்பா. இந்த மாதிரி பசங்க டிஷர்ட் போட்டிருந்தா அதை செத்த பண்ணாம எடுத்துங்க. படி போட்டிருந்தா அதை மட்டும் பக்குவமா எடுங்க. ஏற்கனவே அச்சீவ் பொழுது தயாரா இருக்கு. இந்த மாதிரி படிக்க மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்கள
நல்லா இது சாத்து சாத்து சாத்துறோம். நல்லா சாத்து சாத்து சாத்துறோம். தம்பி அழுவாதப்பா. நம்ம இந்த மாதிரி அடிக்கும் போது குழந்தைங்க சத்தம் போடுவாங்க. அதனால 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கட்சி பாக்கெட் போல தம்பி கட்சி தாங்கப்பா. இந்த மாதிரி கட்சி நல்லா உருட்டி அவங்க வாயில வச்சுட்டு இப்ப அடிங்க சவுண்டே வராது. படிப்பியா 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 படிப்பியா. தம்பி அழுவாதப்பா. படிப்பியாப்பா? படிப்பேன். இப்ப கேளுங்க உங்க பையன். படிப்பியாப்பா? படிப்பேன். அது ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க சொல்லுவாங்க. அதானே? ஃபர்ஸ்ட் டைம் எடுப்பேன். நீங்க இது கூட்டிட்டு போக சொல்லுவாங்க பாத்தீங்களா? நீங்க என்ன கூட்டிட்டு போமா? ஐயா உன் மகிமையே மகிமை. இதெல்லாம் என்னோட மகிமை இல்லம்மா. இந்த வேப்ப மரத்தோட மகிமை. வேப்ப மரத்துல ஆன்டிபயோட்டிக் இருக்கனால இன்ஃபெக்ஷன் ஆகாது. அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆனாலும் 10 மாசம் வந்து பெத்த புள்ளியாச்சே இல்ல 20 மாசம் வந்து பெத்த புள்ள மாதிரி இருக்கு. அதனால நம்ம மனசு வலிக்கும். அதனால நம்ம ஏற்கனவே அரிசி வச்சு வேப்பிடுது இதோ தயாரா இருக்கு. தம்பி குடிங்கப்பா. சீ இந்த அண்ணா கையில் வேற. நம்ம ஏற்கனவே அரிசி வச்சு வேப்பிடுது எடுத்துக்கலாம். காயம்பட்ட இடத்துல பூசலாம். ஹை ஜில்லுன்னு இருக்கு. கும்லரா தம்பி இப்போ குறுக டைலாக் பேசினால இது ஒரு விழுது. என்ன விழுது? அடி விழுதா? அடி விழுது அடி விழுது அடி விழுது அடி விழுது. இப்ப கேளுங்க உங்க பையனை. படிப்பியாப்பா? படிப்பேன் படிப்பேன். உங்க அப்பா பேச்சு கேட்ப? கேட்பேன். எல்லாம் வரும் வேப்ப. இந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்து இந்த பையன் அவங்க அம்மா பேச்ச மட்டும் கேட்க மாட்டான். இங்க இருக்க எல்லாரோட பேச்சையும் கேட்பான். ஃபீஸ் ஐயா? என்னம்மா நீங்க என்ன எப்படி அசிங்கப்பட்டுட்டீங்களேம்மா. நான் யார்கிட்ட கை நீட்டி காசு வாங்குறது இல்லம்மா. அப்ப நன்றி போயிட்டு வரேன் ஐயா. என் அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு போங்கம்மா. அப்ப நன்றி போயிட்டு வரேன் ஐயா. போங்க ஆனா வராதீங்க. பாத்தீங்களா இவ்வளவு நேரம் படிக்கவே மாட்டேன் படிக்கவே முடியாது சொன்ன குழந்தை எவ்வளவு அழகா படிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. அதுதான் இந்த வேப்ப மரத்தோட மகிமை. மானம் கெட்ட பொழப்பு.